எப்படி அவங்க இந்த டான்ஸ் இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, அதுலயுமே வந்து ஸ்டார்ட்டிங்ல சோஷியல் மீடியால ஒருத்தர் கூட அறிமுகமாகுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து சரி அது வந்து ரிலேஷன்ஷிப்பாவும் மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டான்ஸ் டீம் மாரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரம்யா அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. "நீயும் வந்து பண்ணு. நான் உனக்கு எல்லாமே வந்து சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்கள எடுத்துட்டு போனது அவங்களுடைய செகண்ட் லவர் தான். அவங்களும் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் லவ் தான் அப்படி ஆயிடுச்சு. செகண்ட் லவ்ல கண்டிப்பா வந்து அவ்ளோ மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டோட தான் வந்து நெறைய ஏகப்பட்ட கனவுகளோட தான் வந்து இருந்தாங்க. அப்படிதான் வந்து அவங்க லவ்வரே வந்து "நீ 2 பீஸ் ட்ரெஸ் எல்லாம் போடு. பரவால்ல நான் தானே உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கரகாட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உள்ள எடுத்துட்டு வந்தது வந்து அவங்களோட செகண்ட் லவர் தான். அப்படியே அவங்களோட லவ் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதாவது அந்த டீம்ல இருக்கக்கூடிய வேற ஒரு பொண்ணு கூட இவங்களோட லவர் வந்து நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வந்தது. அது அவங்களோட தலையில கிட்டத்தட்ட ஒரு இடியே இறக்குன மாரி இருந்துச்சு. அவங்க போய் கேட்டுருக்காங்க. அப்படி போய் கேட்கும்போது அவருமே என்ன சொன்னார்னா, "இல்ல அப்படிலாம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராபப்ளி உங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி ரம்யா அவர்கள் அவங்களோட கண்ல பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு.